ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது விராலிமலையில இருக்க முருகன் கோயில். கிட்டத்தட்ட 250 படி ஏறணும்னா நம்ம இந்த முருகனை பார்க்கலாம். இங்க முருகருக்கு ஸ்பெஷலா சுருட்டு படைக்கிறாங்க. சுருட்டு முருகருக்கு படைக்கிறாங்களா அப்படின்ட்டு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க. இங்க முருகரோட பக்தர் ஒருத்தர் சுருட்டு பிடிப்பாராம். அவர்கிட்ட முருகர் நார்மலா போயிட்டு எனக்கு ஒரு சுருட்டு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவரும் அந்த சுருட்டை கொடுத்திருக்காராம். அதுக்கப்புறம் அவர் சுருட்டு பிடிக்கிறதே விட்டுட்டாராம். ஆனா அவர்கிட்ட சுருட்டு கேட்டனால முருகருக்கு இங்க சுருட்டு படைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. வினைகளை தீர்க்கும் விராலிமலை முருகன் அப்படின்னு சொல்றாங்க. அருணகிரிநாதர் மூன்றாவதாக இங்க திருப்புகழ பாடி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அருணகிரிநாதருக்கு இங்க ஒரு சன்னதியும் இருக்குங்க. இங்க போனாவே வேற லெவல் வைப்ரேஷனுங்க. அவ்வை கிட்ட சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்ட இடமும் இந்த இடம் தாங்க. முருக பக்தரா இருந்தா கண்டிப்பா இந்த கோயிலை மிஸ் பண்ணாதீங்க. எப்படி அறுபடைக்கு போறீங்களோ அதே மாதிரி இந்த கோயிலுக்கும் போங்க. கண்டிப்பா உங்களுடைய வினைகள் அண்ட் இங்க போனா வாழ்க்கையோட தலையெழுத்தே மாறும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க போய் நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. சோ எனக்கு இங்க போற வாய்ப்பு கிடைச்சது. இதே மாதிரி நீங்க எல்லாரும் போய் கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.